Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 1 mark questions matrices and determinants combined பார்க்க போறோம். board questions தான் எல்லாமே. First question, if a plus b equal to 1 0 1 1 and a minus 2b equal to minus 1 1 0 minus 1 then a equal to இது choose the best answer தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அவங்களே. இதுலேருந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்கு, ஏ மைனஸ் 2b கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் வந்து 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் மேட்ரிக்ஸில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், நம்ம ஏ மட்டும்தான் நமக்கு வேல்யூ தேவை. அதனால் பிஏ கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பிஏ கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் வந்து 2 மல்டிப்ளை பண்ணி போடுவோம். இப்போ 2a ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 2 0 2 2 அப்படின்னு வந்துடும். செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து a மைனஸ் 2b அப்படியே தான் எழுதிக்க போகிறோம். -1 1 0 -1 அப்படின்னு. இப்போ இது ரெண்டு இதில் -2b இருக்குது, இங்கே +2b இருக்குது. இது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன சிம்ப்ளிஃபை பண்ணுவோம், இங்கே ஏ இங்கே 2a இருக்குது. ஸோ அப்போ 3aன்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்லையும் ஆட் பண்ண போகிறோம். எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணுவோம். இப்போது 1 -1 + 2 = 1. 1 plus 0 equal to 1, 0 plus 2 equal to 2, minus 1 plus 2 equal to 1. ஸோ இது வந்து 3a. அப்போ a என்ன வரும், எல்லாத்துலேயுமே வந்து 3 வந்து டிவைட் பண்ணிடணும். a is equal to 1/3, 1/3, 2/3, 1/3. இதுதான் வந்து aயோட வேல்யூ. செகண்ட் சம், for a equal to 3 minus 4 1 minus 1 write A inverse அப்படின்னு கேட்டிருக்காங்க. A inverse அப்படின்னாலே என்ன ஃபார்முலா, 1 / determinant A is into adjoint A. எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் தரோவாக படித்து வச்சுக்கணும். இப்போ ஒரு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் வந்து இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் A என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் A is equal to -3 -3 மைனஸ் அப்படின்னு போடுவோம். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே +4 அப்படின்னு போட்டுருவோம். இப்போ -3 + 4 = 1. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து என்னவாக இருக்கும்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூ. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ஏ இன்வர்ஸ் என்னது, 1/a டிட்டர்மினன்ட் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் A. அட்ஜாயிண்ட் A எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த A11ஐயும் A22ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே 3 இருக்க இடத்துல -1ம், -1 இருக்க இடத்துல 3யும் போட்டுறணும். -1 3. அடுத்தது இந்த ரெண்டும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது, சைன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போது இங்கே +-4 இருக்கிறதுனால இங்கே +4 ஆயிடுச்சு, இங்கே +1 இருக்கிறதுனால இங்கே -1 ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த அட்ஜாயிண்ட் A ஃபார் த 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ ஏ இன்வர்ஸ்க்கு 1/1 அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ அப்படியே எழுதியிருக்கிறோம். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -1 4 -1 3 இஸ் அ ஏ இன்வர்ஸ். தேர்ட் சம், 2019 செட் 1ல் கேட்ட கொஸ்டின், இஃப் A and B are square matrices of the same order 3 such that determinant A is equal to 2 and AB is equal to 2i, write the value of determinant B அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது AB ஈக்குவல் டு 2iன்னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து தான் நம்ம வந்து ஆன்சர் டிரைவ் பண்ண போகிறோம். AB ஈக்குவல் டு 2iனா இப்போ ரெண்டுக்குமே டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா டிட்டர்மினன்ட் ஏபியை டிட்டர்மினன்ட் A இன்ட்டு டிட்டர்மினன்ட் B அப்படின்னு போட்டுக்கலாம். டிட்டர்மினன்ட் 2i என்ன பண்ணலாம், இட் இஸ் ஸ்கேலார் இன்ட்டு த மேட்ரிக்ஸ். அப்போ ஸ்கேலாரை வந்து டிட்டர்மினன்ட்லேருந்து வெளியில் எடுக்கையில் 2 பவர் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு வரும். அப்போ 2³ அப்படின்னு வந்துடும். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3ன்றதுனால 2³ போட்டோம். இன்ட்டு டிட்டர்மினன்ட் I. டிட்டர்மினன்ட் Iனா அதோட வேல்யூ என்னது 1. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஏக்கு ஆல்ரெடி நமக்கு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஏக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், டிட்டர்மினன்ட் 2 இன்ட்டு டிட்டர்மினன்ட் B = 8 அப்படின்னு கிடைக்கும். தேர்ஃபோர் டிட்டர்மினன்ட் B = 8/2 = 4. Next fourth sum,
if A is a square matrix satisfying A dash into A equal to I, write the value of determinant A அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ A dash into A equal to Iன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து தான் நம்ம ஆன்சர் டெரைவ் பண்ண போகிறோம். A dash into A equal to I ரெண்டுக்குமே determinant எடுத்துருங்க ரெண்டு சைட்லையும். இப்போ determinant A dash into determinant A equal to determinant I என்னது வேல்யூ 1 நமக்கு. இப்போது determinant A into determinant A அப்படின்னா A squared equal to 1. Therefore, determinant A is equal to plus or minus 1. So, this is the answer. Next, 2019 set 3 question. If A is a square matrix of order 3 with determinant A equal to 4, then write the value of determinant minus 2A. இது ஈஸி தான். இதே மாதிரி நிறைய சம்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ determinant minus 2A is equal to என்ன போடுவோம், ஸ்கேலாரை வெளியில் எடுப்போம். -2 the whole power 3. 3 is the order of the matrix. நான் ஒவ்வொரு சம்லையும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னன்றதை கரெக்டாக வந்து சம்மில் வந்து நோட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேலாரில் வந்து பவரில் போட்டுறணும். இன்டூ determinant A ஈக்குவல் டு -2 கியூப் அப்படின்னா -8ன்னு வந்துடும். சைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், கவனமாக பார்த்து போடணும். -8 இன்டூ determinant Aயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ therefore இட்ஸ் answer is -32. Determinant -2A equal to -32. Sixth sum, if A is a square matrix of order 3 with determinant A equal to 9, then write the value of determinant 2 into adjoint A. இதை எப்படி பண்ணுறது? இப்போ ஒரு ஸ்கேலாரோட adjoint matrixோட determinant கேட்டிருக்காங்க அப்படின்னா scalar the whole power n. n is a order of the matrix and determinant A into whole power n minus 1. இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. determinant K into adjoint A. ஒரு ஸ்கேலார் கொடுத்துட்டு ஒரு adjoint A ஒரு determinantல கேட்டாங்க அப்படின்னா K power n into determinant A whole power n minus 1 ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இப்போ determinant K இங்கே K இருக்க இடத்துல 2 கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 cube ஆர்டர் வந்து 3. ஸோ therefore 2 cube போட்டுருவோம். determinant Aக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 போட்டுருவோம். இதில் பவர் வந்து 3 minus 1ன்னு வரும். அப்போ 2ன்னு வந்துடும் நமக்கு. இப்போ 2 cube என்ன கிடைக்கும், 8 இன்டூ 9 ஸ்கொயர்னா 81. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா we will get 648. Seventh sum, if A is a square matrix of order 2 and determinant A equal to 4, then find the value of determinant 2A A dash, where A dash is a transpose of matrix A. இப்போ இதை தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். determinant 2A A dash அப்படின்னு போட போகிறோம். அதை என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்கேலாரை வெளியில் எடுத்தோம்னா 2 ஸ்கொயர்டுன்னு போடுவோம். ஏன் இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கோம் பவரில், ஏன்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு 2, அதனால் 2 ஸ்கொயர்ட் போட்டாச்சா. அடுத்தது determinant A, அடுத்தது A dash, determinant A dash, determinant A dash ரெண்டும் சேர்ந்தா என்னவாயிரும்னா determinant A squared ஆயிரும். இப்போது determinant Aக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. இப்போ 4 into 4 squared equal to 4 cube, that is equal to 64. Next question, 2017 set 1 question. If for any 2 cross 2 square matrix A into adjoint A equal to 8008, then write the value of determinant A. Determinant A தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. But A into adjoint A னா என்ன ஃபார்முலா, A into adjoint A is equal to determinant A into I. இதே மாதிரி இன்னொரு சம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ A into adjoint A ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க, 8008 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு determinant A தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்குவோம். ஐனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இங்கே 2 cross 2 மேட்ரிக்ஸ்ன்றதுனால 1001 போட்டாச்சு. இப்போது அடுத்தது இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு உள்ளதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதில் 8 காமனாக வெளில எடுத்துருவோம். காமனாக வெளில எடுத்துட்டோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 1001. இதுவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான், இதுவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். ரெண்டுமே என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா we will get determinant A equal to 8. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2017 செட் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. 2017 செட் 1ல் ஒரே ஒரு கொஷின் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க டிட்டர்மினன்ட்ஸில், ஒன் வேர்டு. அதே மாதிரி செட் 2லையும் வந்து அடுத்து என்ன கொஷின் பார்க்கலாம். இஃப் A is a 3 cross 3 invertible matrix, then what will be the value of K if
டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ். டிட்டர்மினன்ட்ன்றத வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. டிஇடினா வேறு என்னமோன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது, அது டிட்டர்மினன்ட் தான். டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ த ஹோல் பவர் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. டிட்டர்மினன்ட் ஏ இன்வர்ஸை நம்ம எப்படி எழுதுவோம், 1 பை டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு எழுதுவோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்றதையும் நம்ம எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஏ த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது டிட்டர்மினன்ட் ஏலேருந்து. அடுத்தது ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஏ த ஹோல் பவர் கேன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். பட் டிட்டர்மினன்ட் ஏ த ஹோல் பவர் கே, அப்போ கே என்ன வந்துருச்சு, -1 வந்துருச்சு. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர். ஒரே ஸ்டெப்பு தான், கொஞ்சம் வேர்டிங்ஸ் மட்டும் கொடுத்துருக்கதா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். 2016 கொஸ்டின் செட் 1 determinant 1 1 1 1 1 plus sin theta 1 1 1 1 plus cos theta. Find the value, maximum value கேட்டிருக்காங்க. maximum value கண்டுபிடிக்கிறது. இப்போ determinant value வந்து கண்டுபிடிக்கணும். நீங்கள் இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க தான் செய்யும். ஆனால் வந்து எப்பயுமே வந்து ஒரு சம் டிட்டர்மெண்ட்டில் வந்து பண்ணல, ஏதாவது வந்து எலமெண்ட்ஸை வந்து 2 எலமெண்ட்ஸை 0 ஆக்கிட்டீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த காலம் வைஸில் வந்து இந்த செகண்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் எலமெண்ட்டையும் வந்து 0 ஆக்க போகிறேன். அப்போ ரோ வைஸில் வந்து இப்போ R2வை நம்ம, இது வந்து R1, இது R2, இது R3. இப்போ R2வை நம்ம என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா R2 மைனஸ் R1னு போடுறேன். R3 என்ன போடுறேன், R3 மைனஸ் R1னு போடுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ரோ வந்து எதுவுமே சேஞ்சே வராது, 1 1 1 அப்படின்னு வந்துடும். செகண்ட் ரோவில் பாருங்கள் R2 மைனஸ் R1. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். 1 மைனஸ் 1 0. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 1 கேன்சல் ஆகிட்டு வெறும் sin தீட்டா மட்டும் வரும். இதுலேருந்து இதை கேன்சல் பண்ணோன்னா வில் கெட் 0. அதே மாதிரி தான் இங்கே 0 0 காஸ் தீட்டான்னு வந்துடும். அப்போது இப்போ எக்ஸ்பேண்டிங் அலாங் வித் காலம் அப்படின்னு போடுறோம். காலம் வைஸாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலமெண்ட்டுக்குரிய மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். 1 இன்ட்டு sin தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 0. அடுத்தது இது -0, அதோட ப்ராடக்ட்ஸ்லாம் 0 ஆயிரும். இது +0, இது +0 ஆயிரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு sin தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, sin 2 தீட்டா அப்படின்ற ஃபார்மில் இருக்கா. sin 2 தீட்டாக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு sin தீட்டா காஸ் தீட்டான்னு போடுவோம். ஆனால் இங்கே வெறும் sin தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், sin 2 தீட்டா பை 2 அப்படின்னு போடுறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 sin 2 தீட்டா. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ சைனில் வந்து மினிமம் வேல்யூ வந்து நமக்கு 0, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 வரும். அப்போ 1 வரையில் இப்போ இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா உனக்கு 1 இன்ட்டு sin 2 தீட்டாக்கு வந்து 1 கிடச்சிச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/2. புரிஞ்சுச்சா அந்த சம்மு? Next sum, if A is a square matrix such that A squared is equal to I, then find the simplified value of A minus 1 the whole cube plus A plus I the whole cube minus 7A. இதே மாதிரி வந்து நம்ம 2020ல் ஒரு கொஸ்டின் பார்த்துருக்குறோம். அது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் ஒன் வேர்ட்ஸில், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ A minus I the whole cube plus A plus I the whole cube minus 7A அப்படின்னு இருக்கா. இது A minus B the whole cube, இது A plus B the whole cube ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், A cube minus 3A squared I plus 3AI squared minus I cube plus அடுத்தது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா A cube plus 3A squared I plus 3AI squared plus I cube அப்படின்னு வரும். அடுத்தது minus 7A. அடுத்த ஸ்டெப்பில் எதாவது சிம்ப்ளை பண்ண முடியுமோ கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். 3A squared I 3A squared I கேன்சல் ஆயிரும். I cube கேன்சல் ஆயிருமா. அடுத்தது A cube எப்படி எழுதலாம், நம்ம A squared into A எழுதலாம். ஏன் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா A squaredக்கு அவங்க ஆல்ரெடி ஐன்னு கொடுத்துருக்காங்க, அதை சிம்ப்ளிஃபை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். A squared into A. அடுத்தது 3 into A I squaredனா 3A. நெக்ஸ்ட்டு A cube A squared into A. அடுத்தது ப்ளஸ் 3A. இது மைனஸ் 7A. இந்த A squaredக்கு என்ன போட போகிறோம், I into A. அதே மாதிரி இந்த A squaredக்கும் I into A அப்படின்னு போட போகிறோம். இது ரெண்டும் வந்து 3A 3A 6Aன்னு வந்துருச்சு, minus 7A. இப்போ எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, A அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. 12th sum,
matrix A equal to 0, 2B, minus 2, 3, 1, 3, 3A, 3, minus 1 is given to be symmetric. Find A and B. Symmetric matrix ன்னு கொடுத்துட்டாங்க. A and B நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன கண்டிஷன்? A equal to A dash அப்படின்றது தான் கண்டிஷன். அப்போ A equal to A dash அப்படின்னா முதல் A dash நமக்கு கண்டுபிடிக்கணும். A dashனா என்ன பண்ணுவோம்? டைரெக்டாகவே நீங்கள் போட்டுடலாம். அது ஒன் வேர்டுன்றதுனால ரோஸ் எல்லாம் காலம்ஸாகவும் காலம்ஸ்லாம் ரோஸாகவும் சேஞ்ச் ஆகும். இதுதான் A. இதில் உள்ள வந்து ரோஸ் எல்லாத்தையும் காலம்ஸாக சேஞ்ச் பண்ணி 033A வந்து இங்கே 033Aன்னு வந்திருக்கு. 2B13 2B13 இங்கே -231 -231 இது ரெண்டு ஈக்குவல். சிமெட்ரிக்னா இது ரெண்டு ஈக்குவல். இப்போ இது ரெண்டுலேயும் எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுலேயும் கம்பேர் பண்ண போகிறோம். டைரெக்டாகவே வந்து ஏக்கு கம்பேர் பண்ணிக்குவோம், பிக்கு கம்பேர் பண்ணிக்குவோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதில் தேர்ட் எலமெண்ட் இங்கே 3A இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது 3A is equal to -2. இப்போ A என்ன கிடைக்கும்? 2/3. அதே மாதிரி 2B equal to 3. அப்போ B equal to 3/2. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. டைரெக்டாக நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கணும். சும்மா யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எழுதிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. எங்கே இருக்க ஆன்சர் இருக்கோ சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு ஒன் வேர்டுன்றதுனால டைரெக்டாகவே ஆன்சரை பார்த்து நீங்கள் எழுதிடணும். 13th question. If x belongs to n, determinant x plus 3 minus 2 minus 3x 2x equal to 8. இது 2016ல செட் 2ல கொஸ்டின். Find the value of x. ஈஸி தான். எதுவுமே 2/2 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம்? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 2x, அப்போது 2x² + 6x அப்படின்னு வருமா? -6x. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6x வந்துடும். ஈக்குவல் டு 8. 6x கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது we will get 2x² equal to 8. x² equal to 4. x equal to +or-2. இப்போ ஆன்சர் என்னது? எக்ஸ் வந்து +or-2 இருக்குது. ஆனால் கிவன் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு தி நேச்சுரல் நம்பர். n இஸ் அ நேச்சுரல் நம்பர். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் த நம்பர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நீங்கள் இதோட நிப்பாட்டிடக்கூடாது. +or-2 அப்படின்னு ஆன்சர் போட்டிங்கன்னா தப்பு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றத போட்டுறணும். ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு n அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. 14th question. Use elementary column operation C2 equal to C2 plus 2C1 in the following matrix. அவங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் C2வை மட்டும் C2 plus 2C1ன்னு கன்வெர்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷனில் எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணுறது? அப்போது இதுதான் வந்து காலம் 1, இது காலம் 2. காலம் 1, காலம் 2, காலம் 1, காலம் 2. காலம் 1ல் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். 2 2 ஃபஸ்ட் காலம் வந்து அப்படியே வந்துடும். செகண்ட் காலம் மட்டும் C2 + 2C1ன்னு பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 1 + 2 × 2, 0 + 2 × 2. அடுத்தது இந்த சைடில் உள்ளதில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டு 3 2 ஃபஸ்ட் காலம் எந்த சேஞ்சுமே வராது. 1 + 2 × 3, 0 + 2 × 2. அடுத்தது இதே மாதிரி 1 - 1 அப்படியே போட்டுருவோம். இதில் 0 + 2 × 1, 1 + 2 × -1 அப்படின்னு போட்டுருவோம். இனி இதை சிம்பிளை பண்ணோன்னா இங்கே எல்லாத்தையும் சிம்பிள்னா 2 5 2 4 கிடைக்கும். இந்த சைடில் 3 7 2 4ன்னு வருது. இங்கே 1 2 -1 -1 அப்படின்னு கிடைக்கிது. இதுதான் வந்து அந்த C2வில் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி அப்ளை பண்ண ஆன்சர். 15th sum. Write the number of all the possible matrices of order 2 × 2 with the each entry 1 2 or 3. each entry 1 2 or 3 எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னென்னா 2 × 2 மேட்ரிக்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. 2 × 2 மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும்? A12 A1 A11 A12 A21 A22 அப்படின்னு இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் மேட்ரிசஸ் எப்படி இருக்கும்? மொத்தம் வந்து 3 எலமெண்ட்ஸ். சரியா? அப்போ 3 எலமெண்ட்ஸ்னால் 3. number of elements, the whole power, the matrix ஓட ஆர்டர். என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? 2 × 2. அப்போ வந்து டோட்டலாக வந்து 4 எலமெண்ட்ஸ் நமக்கு இருக்குது. 1 2 3 4. இதுதான் வந்து 4ன்றது தான் வந்து எலமெண்ட்ஸோடது. அப்போது 3 × 4 அப்படின்றது தான்
அதுக்குரிய பாசிபிள் மேட்ரிசஸ் டோட்டலாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் 81 3/4 மேட்ரிசஸ்ன்னு போட்டுக்கலாம் இல்லை 81 நம்பர் ஆஃப் பாசிபிள் மேட்ரிசஸ் வந்து 81 அப்படின்றதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த 15 சம்ஸும் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 மார்க் சம்ஸு இது எல்லாமே போர்ட் கொஸ்டினில் கேட்டது தான். கொஞ்சம் வந்து ஸ்டெப்ஸோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு எல்லாத்தையும் வந்து இது பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.